கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்றைக்கு பொய் சொல்லக்கூடிய காரியமானது மிகவும் சகஜமான ஒரு காரியமாய் மாறிப்போன நிலையில இன்றைக்கு சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்ன செய்யறதுன்னு தெரியல. அந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக நான் பொய் சொல்லிட்டேன். பொய் சொல்லி தொழில் செய்கிறது, பொய் சொல்லி வேலையில சேருகிறது, பொய் சொல்லி திருமணம் செய்து கொடுப்பது, பொய் சொல்லி ஊழியத்தையும் செய்கிறது என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பெருகிவிட்டது. எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த பொய் சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து, அதற்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து சங்கீதம் 120 3-4 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், அந்த பொய்யான காரியங்களுக்கு, அந்த கபட நாவுக்கு என்ன செய்யப்படும் என்று சொல்லக்கூடிய காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதை தேவன் அருவருக்கக்கூடிய காரியமாக இருக்கிறது. தேவன் அருவருக்கக்கூடிய காரியத்தை நாம் எப்படி செய்யலாம்? நாம் அதை தேவ சமூகத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே, நான் இன்றைக்கு அநேக காரியங்களில உண்மையில்லாத ஒரு மனிதனாய் நடந்து கொண்டேன். சின்ன பொய்யோ பெரிய பொய்யோ, அது எந்த காரியமா இருந்தாலும் அதை தேவ சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மை மன்னித்து ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராய் இருக்கிறார். எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு உணர்த்தின உடைய வார்த்தைக்காய் நன்றியோடு மை சோத்திரிக்கிறோம் அப்பா. அநேக காரியங்களிலே சின்ன காரியமோ பெரிய காரியமோ பொய் சொல்லி நாங்கள் அந்த காரியங்களை கடந்து வந்து விடுகிறோம். ஆனால் அதனால ஏற்படக்கூடிய பின் விளைவுகளை அப்பா நாங்கள் யோசிப்பது கிடையாது. அதனால எங்கள் வாழ்க்கையில் என்ன போராட்டம் வரும், எங்களுக்கும் உமக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னவாகும் என்று சொல்லக்கூடிய காரியத்தெல்லாம் நாங்கள் உணராதபடி இந்த காரியங்களை செய்து விடுகிறோம். நீர் இந்த நாளில் உணர்த்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உத்தமமாய் உண்மையாய் நடக்க ஒவ்வொருவருக்கும் நீர் கிருபை செய்தரலும். நீர் பாவங்களை மன்னிக்கிற தேவன், மன்னித்து ஆசீர்வதித்தரலும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.